வணக்கம். நீங்க ஒரு அரசு ஊழியரா இருந்தா உங்களுடைய ஓய்வு காலத்தை பத்தின ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. தமிழ்நாட்டோட புதிய ஓய்வூதிய திட்டம் ஆயிரக்கணக்கான ஊழியர்களோட எதிர்காலத்தையே மாத்தப் போகுது. அந்த அதிகாரப்பூர்வ அரசாணை என்ன சொல்லுதுன்னு வாங்க நாம இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். நம்மளோட இந்த முழு விளக்கத்துக்கும் ஆதாரம் இந்த அரசாணை தாங்க. இதுல இருக்கிற தகவல்களை வச்சுதான் இந்த புது திட்டம் எப்படி வேலை செய்ய போகுது, இது யாருக்கெல்லாம் பொருந்தும்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்க போறோம். சரி, இந்த புதிய திட்டத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு சின்ன பயணமா போவோம். முதல்ல பழைய சிபிஎஸ் திட்டம்னா என்ன, அதுல என்ன பிரச்சனை இருந்துச்சு, அப்புறம் அதை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட கமிட்டி என்ன செஞ்சாங்க, அதிலிருந்து உருவான இந்த புதிய டிஏபிஎஸ் திட்டம்னா என்ன, அதோட முக்கியமான அம்சங்கள் என்னென்ன, இது யாருக்கெல்லாம் பொருந்தும், எப்போ நடைமுறைக்கு வரும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். எந்த ஒரு புது விஷயத்தையும் நாம புரிஞ்சுக்கணும்னா அதோட பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ இந்த புதிய பென்ஷன் திட்டம் எங்கிருந்து ஆரம்பிச்சுது? வாங்க முதல்ல அதை பார்ப்போம். இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ கதை. 2003ல பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், அதாவது சிபிஎஸ் கொண்டு வந்தாங்க. ஆனா அது ஊழியர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தியை உண்டாக்கிச்சு. பல போராட்டங்களுக்கு அப்புறம் 2025ல ஒரு நிபுணர் குழு அவங்களோட பரிந்துரைகளை கொடுத்தாங்க. அதோட விளைவுதான் 2026ல பிறந்த இந்த புதிய திட்டம். சரி, இந்த கதையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்டே அரசாங்கம் ஒரு நிபுணர் குழுவா அமைச்சதுதான். ஊழியர்களோட கோரிக்கைகளையும் அரசாங்கத்தோட நிதி நிலைமையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு நல்ல தீர்வை கண்டுபிடிக்கிறது தான் இந்த குழுவோட முக்கியமான வேலை. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஹை லெவல் கமிட்டியோட பொறுப்பும் ரொம்பவே பெருசுங்க. பழைய பென்ஷன் திட்டம், சிபிஎஸ் திட்டம், தேசிய பென்ஷன் திட்டம்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தமிழ்நாட்டுக்கு எது பெஸ்டான தீர்வுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஸ்லைட்ல பாக்குறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இது அரசாணையிலிருந்து நேரா எடுத்த ஒரு வரி. அதாவது ஒரு பக்கம் ஊழியர்களோட நலன், இன்னொரு பக்கம் மாநிலத்தோட நிதி நிலைமை. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது எவ்ளோ பெரிய சவால்னு இந்த ஒரு வரியே நமக்கு புரிய வைக்குது. சோ கமிட்டியோட டீட்டெயில்டு ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் அரசாங்கம் எடுத்த அதிகாரப்பூர்வ முடிவு தான் இந்த புது திட்டம். வாங்க டாப்ஸ் திட்டம்னா என்னன்னு பார்க்கலாம். ஏதோ இந்த புது திட்டத்தோட பேரு தமிழ்நாடு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம், அதாவது டிஏபிஎஸ். இதுல அந்த உறுதி செய்யப்பட்டது, அதாவது அஷ்யூர்ட்ங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். பழைய சிபிஎஸ் மாதிரி மார்க்கெட் ரிஸ்க பொறுத்து இல்லாம ஒரு குறிப்பிட்ட பென்ஷனை அரசாங்கமே கேரண்டி பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த அரசாணையில இருக்கிற இந்த வரிகள் ரொம்ப முக்கியம். பாருங்க, குழுவின் அறிக்கைய கவனமாக ஆய்வு செய்த பிறகுன்னு தெளிவா சொல்லிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இது திடீர்னு எடுத்த முடிவு கிடையாது, ரொம்ப நாள் யோசிச்சு ஆராய்ஞ்சு எடுத்த முடிவுன்னு நமக்கு புரியுது. சரி, டிபிஎஸ்னு பேரெல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு நடைமுறையில இதனால என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது, இதோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன, வாங்க அதத்தான் இப்ப பார்க்க போறோம். இந்த திட்டத்தோட ஹைலைட்டே இந்த 50% தாங்க. இது ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி. ஒரு ஊழியர் ரிட்டையர் ஆகும்போது அவரோட கடைசி மாச சம்பளம், அதாவது பேசிக் பே பிளஸ் டிஏ, இதுல சரியா பாதி அமௌண்ட் அவரோட ஆயுள் முழுக்க ஒரு உத்தரவாதமான பென்ஷனா கிடைக்கும். சரி, இந்த உத்தரவாதத்துக்கு காசு எங்கிருந்து வரும்? இங்கதான் ஒரு புது மாடலையே கொண்டு வராங்க. ஊழியர்கள் அவங்க சம்பளத்திலிருந்து 10% கொடுப்பாங்க. ஆனா அந்த பென்ஷனுக்கு தேவைப்படுற மிச்ச பணம், அது எவ்வளோ பெரிய தொகையா இருந்தாலும் சரி, அந்த முழு நிதிச்சுமையும் அரசாங்கமே ஏத்துக்கும். மாசா மாசம் வர்ற பென்ஷன் மட்டும் இல்லாம கிராஜுட்டின்னு சொல்லி ரிட்டையர்மெண்ட் அப்போ ஒரு பெரிய தொகையும் கிடைக்கும். இந்த புது திட்டத்துல அந்த கிராஜுட்டியோட அதிகபட்ச வரம்ப 25 லட்சம் ரூபாயா உயர்த்தியிருக்காங்க. இது ஊழியர்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒன் டைம் பெனிஃபிட். இது வெறும் மாசம் பென்ஷன் மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு கம்ப்ளீட் சோஷியல் செக்யூரிட்டி மாதிரி. ஒருவேளை ஊழியர் இறந்துட்டா அவங்க குடும்பத்துக்கு ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும். விலைவாசி ஏறும்போது அதை சமாளிக்க அகவிலைப்படியும் ஏறும். இது ரிட்டையர்மெண்ட் காலத்துல ஒரு நல்ல நிதி பாதுகாப்பை கொடுக்கும். சரி, இந்த புது திட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? வாங்க, எந்தெந்த ஊழியர்களுக்கு இது எப்படி அப்ளை ஆகும்னு பார்க்கலாம். ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளியர். எதிர்காலத்துல கவர்மெண்ட் வேலைக்கு வர எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா இந்த புது டாப்ஸ் திட்டம் தான் பொருந்தும். இதுல எந்த குழப்பமும் இல்ல. சரி, அப்போ ஏற்கனவே சிபிஎஸ் திட்டத்துல இருக்கிற லட்சக்கணக்கான ஊழியர்களோட நிலைமை என்ன? அவங்களுக்கும் ஒரு தெளிவான ரூல் இருக்கு. ஜான்வரி 1, 2027க்கு அப்புறம் ரிட்டையர் ஆகிற எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா இந்த புது டிபிஎஸ் திட்டத்துக்கு கீழே வந்துருவாங்க. ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. யாருக்குன்னா, ஜனவரி 1, 2026க்கு முன்னாடி ரிட்டையர் ஆகுறவங்களுக்கு.
அவங்க தங்களுக்கு பழைய சிபிஎஸ் பெனிஃபிட்ஸ் வேணுமா இல்ல புது டிஏபிஎஸ் பெனிஃபிட்ஸ் வேணுமான்னு சூஸ் பண்ணிக்கலாம். இது அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான உரிமை. சரி, இவ்ளோ பெரிய திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இது எப்போ நடைமுறைக்கு வரும்? அடுத்த என்ன ஸ்டெப்ஸ்? வாங்க நம்மளோட கடைசி பகுதியில அந்த விவரங்களை பார்க்கலாம். இந்த தேதிய நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 1, 2026. அன்னிலேந்து தான் இந்த டிஏபிஎஸ் திட்டம் அதிகாரப்பூர்வமா நடைமுறைக்கு வருது. இது ஒரு ஃபைனல் டெசிஷன். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்த கவர்மெண்ட் ஆர்டர் வெறும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறது, இதுக்கான முழுமையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னங்கறத பத்தின டீட்டெயில்டான வழிகாட்டுதல்கள் சீக்கிரமே அரசாங்கத்தால வெளியிடப்படும். சரி, இந்த முழு விளக்கத்தோட இறுதியில நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி எழும். ஒரு பக்கம் ஊழியர்களுக்கு ஒரு உத்தரவாதமான பென்ஷன் கொடுக்கறது, இன்னொரு பக்கம் மாநிலத்தோட நிதிச்சுமையை சமாளிக்கிறது. இந்த ரெண்டையும் தமிழ்நாடு அரசு எப்படி பேலன்ஸ் பண்ண போகுதுங்கிறது தான் நம்ம எல்லாரும் எதிர்காலத்துல உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்.